ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பருப்பு கூட்டு வைக்க போகிறேன். பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு பாருங்கள். கடலப்பருப்பு தாளிச்சிட்டு இந்த பீர்க்கங்காய் பொடியை நறுக்கி நம்ம நல்லா வானலியில் வதக்கிடலாம். கொஞ்சமாக இதிலே பெருங்காயம் போட்டுக்கோங்க. வேணுன்ற உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பீர்க்கங்காய் வேகட்டும்னு 1 கப்பு வெந்த பருப்பு துவரம்பருப்பு போட்டு நல்லா கலரி விடுங்க. உப்பு தேவையாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக. பாருங்கள், அவ்வளோதாங்க. இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுன்னா அவ்வளோ சூப்பராக வாசனையாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. என்கிட்ட கொஞ்சம் வதங்கிடுது கொத்தமல்லி, அதை தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு என்ன ஒரு தாளிப்புனா கடுகு ஜீரகம் போட்டு தாளித்து நான் 2 குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகா. தேவைப்பட்டால் நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. நான் தக்காளி போடல. கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதில் நெய் விட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பருப்பு கூட்டு ரெடி. நீங்களும் செஞ்சு அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.